வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே. சுதந்திர தினம் அதுவுமா சொந்த வாழ்க்கையில் சுதந்திரமே இல்லாத வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய சிக்கா மாமாவுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இப்படி தான் சொல்லணும். என்ன செய்கிறது, மாமாவுடைய வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கு. எல்லோரும் வருத்தத்தில் இருப்பீங்க. ஏன் மாமா நைட்டு 10 மணி லைவுக்கு வரல, காலையிலேருந்து நிறையா ஃபோன் வேறு பண்ணிங்க. என்ன மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லையில, நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்டீங்க. நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என் கூட இருக்கிறவனால தான் எனக்கு பிரச்சனை. அது உங்களுக்கே தெரியும். நேற்றுலேருந்து எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்கிறத நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. என் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் சந்தோஷமாக வாழ்ந்தேனோ, இப்போ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பத்துலேயும் துயரத்துலேயும் துக்கத்துலேயும் சோகத்துலேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? மனித வாழ்க்கையில் நிம்மதி வேணும். பல பேர் சொல்கிறீங்களே, மாமா நாங்கள்லாம் 10-15 ரூபா தான் சம்பளம் வாங்குகிறோம், 20 ரூபா வரும் எங்களுக்கெல்லாம், குடும்பத்தோடு இருக்கோம், சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க. அதே நேரம் என் வாழ்க்கையும் நீங்கள் பார்க்குறீங்க. என்ன மனுஷன், இந்த மனுஷனுக்கு வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. கொண்டாட்டியும் சரியில்லை, அப்பாட்டியும் சரியில்லை, வந்தவளும் சரியில்லை, கொண்டவளும் சரியில்லை. என்ன மனுஷன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி உங்களுடைய அந்த ஏக்கம், தவிப்பு, என் மேலே இருக்கிற அக்கறை எல்லாம் எனக்கு புரியுது. இன்றைக்கி முக்கியமான விஷயத்தை நேற்று நடந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். எதனால் இவ்வளோ பெரிய சண்டை, ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை, ஏன் நல்லா தானே போய்கிட்டு இருந்தாங்க 2 பேரும், திடீர்னு என்ன சண்டை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று மன்னார்குடி பொண்ணு தீபா நம்ம சுமி எங்கள் வீட்டுக்காரம்மா மேலே போட்ட ஒரு சிஎஸ்ஆர் அந்த பிரச்சனையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஃபோன் பண்ணேன் சுமிக்கு. ஏன்னா என்ன தான் பிரச்சனை வாழ்க்கையில் இருந்தாலும், என்ன தான் சுமிக்கு எனக்கு சண்டை இருந்தாலும், எவ்வளவு தான் எனக்கு அவள் களவாணி பட்டம் கட்டினாலும் திருட்டு பட்டம் கட்டினாலும், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது அவள் எவ்வளோ லவ் பண்ணாலும் அது நம்மளுக்கு தேவையில்லை. நான் ஒரு மனசு நம்மளுக்கு கேட்காதில்ல. ஓரளவுக்கு சரி இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு துடிப்புங்கிறது இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி தான், எனக்குன்னு கிடையாது. எந்த ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தினவங்க ஒரு 23 வருஷமாக நானும் வாழ்ந்திருக்கேன். அப்போ எனக்கும் அந்த வேதனையும் துடிப்பும் வலியும் இருக்கும்ல, என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நானும் பார்க்கணும்ல. நேற்று வாட்ஸ்அப்பில் எனக்கு தீபா ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்துச்சு. வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு சிஎஸ்ஆர் காப்பியை எனக்கு அனுப்பியிருந்துச்சு. அனுப்பி இந்த சுமி மேலே நான் சிஎஸ்ஆர் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஎஸ்ஆரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்துச்சு. அதில் எப்போயும் ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா புகார் கொடுத்தவங்க மேலே எதனால் புகார் கொடுத்துருக்காங்க, காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ரீசன் அதில் இருக்கும். அப்படி அதில் படிக்கும் பொழுது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலேயோ எப்படியோ ஒரு டைம் போட்டு 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு சுமி ஏமாத்தினதா அதில் புகார் கொடுத்துருக்காங்க சம்மந்தப்பட்ட மன்னார்குடி பொண்ணு. சரியா? அப்போ நான் என்ன பண்ணேன், ஒளிஞ்சிருந்துலாம் பேசலை. ஏன் யார்கிட்ட பேசுகிறேன், என் வீட்டில் என் பொண்டாட்டிக்கிட்ட தானே பேசுகிறேன். இதில் மனைவிங்கிற உரிமையை நான் விட்டு கொடுத்துட்டாலும் ஒரு மனுஷனாக நான் பேச வேண்டியது என் கடமை இல்லையா? அப்படிங்கும்போது நான் போய் எங்கிட்ட வெளியே போயோ இல்லை டீ கடையில் போய் நின்றுக்கிட்டோ இல்லை வேறு பக்கம் வெளியில் வண்டி எடுத்துகிட்டு போயோ பேசலை. வீட்டில் இவளும் உட்காந்துருக்கா, யார் சூர்யாவும் இருக்கா. அவன் முன்னால் வச்சுக்கிட்டு தான் நம்பர் பூரா பிளாக் போட்டிருக்கேன். ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பரை மாத்திரம் பிளாக்லேருந்து எடுத்து விட்டு அது மூலியமாக நான் முன்னால் தான் பேசுகிறேன். எப்போ அந்த மாதிரி என்ன உனக்கு பிரச்சனை, அந்த பிள்ளைகிட்ட நீ 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கியா, வாங்கிட்டு ஏமாத்தினதா உன் மேலே புகார் கொடுத்துருக்காங்க, என்னப்பான்னு கேட்டதுக்கு இல்லைங்க நான் அப்படிலாம் வாங்கலை, அப்படிலாம் கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் வாங்கலை, சும்மா எனக்கு ஏதாவது சேலை வாங்கி கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது துணிமணி வாங்கி கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது இவளுக்கு கூட பீஸா பிரியாணின்னு போட்டு விட்ருக்கா. ஆனால் சுமிக்கு அது அந்தளவுக்கு கூட செய்யலை. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு ஏதோ பண உதவிகள் சிறு சிறு உதவிகள் செஞ்சுருப்பாங்க போல். அதை வச்சு நேற்று ஒரு சிஎஸ்ஆரை போட்டு சுமி நீ சென்னைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ சிஎஸ்ஆர்னாலே என்ன அர்த்தம், அடுத்து சம்மன் வரும். சம்மன் வந்தால் போய் கோர்ட்டில் போய் இல்லைன்னா காவல் நிலையத்தில் போய் ஆஜராகணும். இதுக்காக சுமிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேங்க. விஷயம் இதுதான். இதில் பெரிய ஆளை தூக்குறதுலாம் ஒன்றும் இல்லை. இவங்க பணம் வாங்கி ஆக்சுவலாக யூடியூப் கேஸ் எடுக்க மாட்டாங்கங்கிறதுக்காக பண விஷயமாக போட்டு அந்த அம்மா சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கு. யார், மன்னார்குடி பொண்ணு சிஎஸ்ஆர் வாங்கினது பண விஷயமாக போட்டு வாங்கியிருக்கு. யூடியூப் கேஸ் எடுக்கலை போல். யூடியூப்பில் என்ன இப்போ நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இவளே அழைச்சிக்கிட்டு இருக்கா யூடியூப் கேஸுங்கிறதுனால தானே அதை எடுக்காமல் எப்பேர் ஆகாமல் இன்னும் இழுத்துக்கிட்டே போகுது. அதனால் இந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன். அப்புறமா இன்னொரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். சரியா?
இந்த மாதிரி வந்து யூடியூப் கேஸ் எடுக்கலைன்னு ஒன்று இவங்க அவங்கள திட்டுறது, அவங்க இவங்கள திட்டுறது, மாறி மாறி திட்டிக்கிறதுனாலாம் யூடியூப் வந்து காவல் நிலையம் அதை வந்து கேஸாக எடுக்காது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மன்னார்குடி பண விஷயமாக குடுக்கல் வாங்கல் வந்து எங்களுக்குள்ளே இருக்குது, நான் இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன், எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு விட்ருக்காங்க போல் சிஎஸ்ஆர். இதான் நடந்த சம்பவம். இதை வந்து ஒருத்தன் வந்து கேட்குறதுனால ஒரு தப்பும் கிடையாது. இப்போ உன்னால் இந்த சூர்யாங்கிறவனால் எத்தனையோ முறை நான் வந்து நீ பேசின பேச்சுக்கும் நீ இழுத்து வச்ச பிரச்சனைகளுக்கும் நான் உள்ளே வந்திருக்கேன். என்னையவும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க, வாரண்ட் போட்டிருக்காங்க. கடைசி நேரம் இப்போ லாஸ்ட் டைம் நடந்த விஷயத்தில் கூட, அந்த திலீபா விஷயத்தில் கூட எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை தானே, அவள் பிரச்சனை தானே அது. எனக்கும் அதில் வந்து எஃப்ஐஆர் விழுந்து நானும் போய் வாரண்ட் ஆகி இது வரைக்கும் போயிட்டு வந்தவன், ஜட்ஜம்மா முன்னால் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கூட வர்றேன், உனக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா என்னையும் சேர்த்து தான் கூப்பிட்டு போகிறாங்க. இப்படி சூழலில் ஒரு சுமிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது ஒரு கணவனா என்னுடைய முன்னாள் மனைவின்னு கூட வச்சுக்க, எவ்வளோ பாசம் இருக்காங்க, என் பிள்ளைகளும் பார்க்க மாட்டானுங்க. பிள்ளைய என்ன சொல்லுவானுங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை கிடையாது, இது திருந்தாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவானுங்க. அப்போ அந்த வீட்டுக்கு மூத்தவர் யார்? வீட்டுக்கு வந்து ஒரு குடும்பத்தோட பாதுகாவலன் யார்? இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் குடும்பத்தையோ இல்லை உன் பிள்ளைகளையோ உன் புருஷனையோ நீ விட்டு கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தானே நானும் இருப்பேன். சரி ரைட்டு, என் வீட்டில் ஒரு பிரச்சனை, அப்போ நான் என்னான்னு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? நான் அதைத்தான் கேட்டேன். என்னப்பா ஆச்சு, ஏதுப்பா ஆச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குண்டா இதை மைண்டுக்குள்ளே ஏற்றி வச்சுருப்பா போலங்க. எப்படி வந்து இப்போ பொண்டாட்டி திருட்டு பட்டம் கட்டினா, அவனை வந்து அப்படி சொன்னா இப்படி சொன்னா உன்னைய, அப்படி இருந்தால் அவளுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஃபோனை போட்டு ஏன் பேசுகிற வைக்கிறேன்னா பேசக்கூட கூடாத. ஒரு மனுஷன்னா பேசுகிறதுக்கு ஒரு சுதந்திரம் கூட கிடையாத. யார்கிட்ட பேசினேன்? என் வீட்டில் ஒரு பிரச்சனைனா நான் பேசித்தான் ஆகணும். அது யார் மூலமாக பிரச்சனை வந்தாலும் நான் மீடியாவுக்குள்ளே சொல்லுவேன், என் குடும்பத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாமல். ஆனால் துடிக்கிறது எனக்கு கண்டிப்பாக துடிக்கும். இந்த வீடியோனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் திருந்தாது. யார்? சூர்யா மாதிரி ஆளுகள்லாம் எவ்வளவு தான் இந்த காலத்தில்ங்க இவ்வளோ ஒரு சுகபோக வாழ்க்கை யாருக்காவது கிடைக்குமாங்க? பணத்துக்கு பணம், பையனை நல்ல காலேஜு, இடத்துக்கு இடம் வாங்கிட்ட, எல்லாரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, உன் பிள்ளைய விஷயத்தில் உன் புருஷன் விஷயத்தில் எல்லாருமே நீங்கள் ஒரு குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கீங்க. என்னையவும் அபகரிச்சுக்கிட்ட, என்னாலையும் உன்னை விட்டு விலகி போக முடியலை. அதுக்கு காரணம் நான் போகணும்னு நினச்சா கூட என்னை ஏதாவது ஒரு வகையில் வந்து பிளாக்மெயில் பண்ணுறது, நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேங்கிறது, இல்லைனா மாத்திரையை போடுவேங்கிறது, ஏதாவது ஒரு வகையில் என்னை நீ பிளாக்மெயில் பண்ணியே வச்சுருக்கிற. சரி ரைட்டு விடு, என் குடும்பத்துக்கூடயே நான் போகலை, உன் கூட தான் இருக்கேன். எனக்குன்னு சொல்லி ஒரு சில சுதந்திரம் இல்லையா? என் குடும்பத்தோட பேசுகிறது அவ்வளோ பெரிய ஒன்றும் குலக்குற்றம் ஒன்றும் பண்ணலையில, களவாணி பட்டம் தானே, திருடேன்னு சொல்லி தானே சொன்னாங்க. இதை விட கேவலமான வார்த்தைகளையெல்லாம் நீ யூஸ் பண்ணியிருக்கிய. புரோக்கரும்ப, டெய்லி வாடகை புருஷங்கிற, மஞ்சப்பை மாமாங்கிற, அரை இஞ்சுங்கிற, ஆண்மை இல்லாதவங்கிற, இன்னும் உன்னால் என்னென்ன என்னையை கழுவி ஊற்ற முடியுமோ கேவலங்கட்ட கேவலமான பேச்சுகளை பூரா நீ பேசுகிற. எல்லாத்தையும் என்னை அவன் எச்சங்கிற, பிளாட்பாரங்கிற, பிச்சைங்கிற, இன்னும் உன் வாயில் வராத வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ வார்த்தைகளையும் தாங்கிக்கிட்டு நேரடியாகவே என்னை இப்படி எத்தனை தடவை துப்பியிருக்க. அப்போ அதெல்லாம் வந்து நீ என்ன தான் நீ வீடியோவுக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக நீ பண்ணுறேன்னு சொன்னாலும் எனக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குல்ல. உன்னையோட வயசில் சின்ன பயல. அப்போ எனக்குன்னு உள்ள மரியாதையை நீ எவ்வளவோ இடத்துல கெடுத்திருக்க, குடிச்சவராக்கியிருக்க. அதையெல்லாம் தாண்டி சரி ரைட்டு ஓகே, என் வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒருத்தவங்க பணத்தை கொடுக்குறதுல கொஞ்சம் முன்ன பின்ன நான் கொடுத்துட்டேன், அது ஒரு பிரச்சனையாக கிளப்பி அவள் என்னைய களவாணின்ட்டா, திருட்டு பட்டம் கட்டிட்டா. சரி ரைட்டு விடு, கட்டிட்டு போகிறேன். இதை விட நான் எவ்வளவோ அவமானங்கள், அசிங்கங்கள், கேவலங்களை உங்ககிட்ட வாங்கினதுக்கு இதனால் வந்து எனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. நான் ஏற்கனவே எனக்கு நான் அவமானப்படுறது என்ன இன்றைக்கி நேத்தா பட்டுக்கிட்டு இருக்கேன், என்றைக்கு உன் கூட சேர்ந்தேனா? சரி அதுக்கு முன்னால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சா? என் சொந்த காசை நானே வீட்டுக்குள்ளே வைப்பேன். வீட்டில் கணவன் மனைவியோட பணத்தை எடுக்கிறதும், மனைவி வந்து கணவனோட பணத்தை வந்து அவசர தேவைக்கு எடுக்கிறதும் இயல்பு தானே. அப்போ 7 வருஷத்துக்கு முன்னால் இதே என் பொண்டாட்டி என்னை வந்து களவாணி போய் திருட்டு போயின்னு சொன்னாலா? இல்லை. இப்போ அதுக்கு உண்டான சூழல் உருவாச்சு. அவள் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போடாமல் என் அக்கௌண்ட்டுக்கு நான் மாற்றினது தப்பு. அது தவிர்த்து அவளுக்கு அதை கொடுக்கும்போது முழுசாக கொடுக்காம பார்ட்டு அமௌண்ட்டாக கொடுத்ததும் தப்பு தான். அப்போ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு நம்மளை மாதிரி தானே, நீ உன் காசை இன்னொரு ஆள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா மாத்திரம் நீ எவ்வளோ தூரம் வேகமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற. நான் 4 வருஷமாக சேர்த்து வச்சேன், 5 வருஷமாக சேர்த்து வச்சேன், என் காசை 5,4 லட்சம் கொடுத்தேன், 8,4 லட்சம் கொடுத்தேன், ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீல.
அதே மாதிரி அவகாசையும் அதே மாதிரி தானே. அவளும் கஷ்டப்பட்டு இதே யூடியூப்பில் உட்காந்து எவ்வளவோ பேர் அவளை கேவலப்படுத்துகிறாங்க. ஜட்டி கிளவிங்கிறாங்க, காம கிளவிங்கிறாங்க, காஜிங்கிறாங்க, இன்னும் அவுத்து காட்டினவங்கிறாங்க. ஏன் நீயே எத்தனையோ தடவை அவளை வந்து ஏசியில் வந்து ஓசியில் வந்து சீன் காட்டுறவன் இருக்கிற என்னென்னமோ பேசியிருக்கல. எல்லா கருத்துக்களையும் வாங்கிக்கிட்டு எல்லா விமர்சனங்களையும் தாங்கிக்கிட்டு அவளும் இந்த யூடியூப்பில் ஏதோ அவளுக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு 10K போனால் அவளுக்கு ஒரு 3K 4K போகும் ஒவ்வொரு வீடியோ. ஏதோ ஒரு லைவ் போட்டால் அதில் ஏதோ அவளுக்கு வர்ற சூப்பர் சாட்டு கிஃப்ட்டு ஏதோ ஒன்றில் அவள் வாழ்ந்துட்டு போகிறா. அந்த காசை வந்து பகுதியாக பிரித்து பார்ட் அமௌண்ட்டாக கொடுத்தது தப்பு எம்எல்ஏ தானே. சரி ரைட்டு, அது தப்பு இல்லைன்னு கூட வச்சுக்கிடுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் குடும்பத்துக்காக நான் போய் இதை போய் நான் பார்க்கக்கூடாதா, என்னான்னு கேட்கக்கூடாதா? அவள் எங்கே போவாள்? அவளுக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு போனால் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போவாள், கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனால் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறவ ஒன்றும் தெரியாது. சரிங்கும் போது நான் வந்து ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு மனித நேயத்தோட சரி இப்போ வேறவங்களாக இருந்தால் யாரும் செய்வாங்கல்ல, ஒரு 4 பேர் வந்து செய்வாங்கல்ல அவள் கூட இருக்கிறவங்க, அதை மாதிரி நினச்சி கூட நான் ஒரு 3வது மனுஷனாக கூட இருந்து இதில் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சிக்க தானே செஞ்சேன். நான் அவளை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிட்டேனே, இல்லை மெட்ராஸ்க்கு நீ என் கூட வாப்பா 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி இவளை கையோட கூட்டிக்கிட்டு நாங்கள் என்ன இன்ப சுற்றுலா போனோமா? நான் கேட்குறேன். சாதாரணமாக ஒரு விசாரிக்கிறது ஒரு இயல்பு தானே. அதை மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டுங்க. நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் சண்டை ஓடுது. நைட்டும் சண்டை, காலையிலையும் சண்டை. இவ்வளோத்துக்கு நான் போய் பாதாம் பால் வாங்கிட்டு சோமாசு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே லைவை போட்டு ஆன் பண்ணி உட்காந்து மாத்திரையை போட போகிறேன். நான் வந்துட்டேன், கரெக்டாக கையோடு பிடிச்சிட்டேன். இங்கே வா, உனக்கு ஒரு வேலை கிடையாதா? ஓயாமல் மாத்திரையை போடுவேன், லைவாக போடுவேன், எதையாவது ஒன்று பண்ணுவேன். உன் கூட நான் ஜிஹெச்சுக்கும் உன் கூட நான் அலைகிறது தான் எனக்கு பொழப்பா? நான் கேட்குறேன், ஒரு வாழ்க்கைன்னா நிம்மதியாக வாழணும். ஏதோ நான் இருக்கிற வரைக்கும் நான் என்ன 10,000 வருஷமாக வாழ போகிறேன். இருக்கிற வரைக்கும் சரி, ஒரு இடத்துல இருக்கோம், 3 வேளை சோறு கிடைக்கிது, மாத்திரை எடுத்து கொடுக்குறா, ஏதோ ஒன்று பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவள் கூட சேர்ந்து பயணிக்கிறேன். ஆனால் இதெல்லாம் தாண்டி இவ என்னை ரொம்ப டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கா இப்போ வரைக்கும். 2வது, ஒரு பொம்பளை வந்து இவ்வளோ தூரம் குடிக்கக்கூடாதுங்க. ஐயா என்ன ஒரு ஆடி அமாவாசைனா அதுக்கும் குடிக்கிறான், ஆடி வெள்ளிக்கிழமைனா அன்னைக்கும் குடிக்கிறான், மற்ற நாளுனாலும் சாதா நாள் குற்றாலத்துக்கு போனாலும் அங்கேயும் குடிக்கிறான். குடினா குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் நாட்டுக்கு தீங்குன்னு சொல்லி வீட்டுக்கும் தீங்குன்னு சொல்லி எல்லா கவர்மெண்ட் இதுலேயும் டாஸ்மார்க்லேயும் எழுதியே போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க, எப்பட்றா அப்போ நீ அப்போ வாங்கி கொடுக்காம அவள் எப்பட்றா குடிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன். நானும் குடிக்க அடிமையாயிட்டேன். நான்லாம் வந்து குடிக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் சாட்டர்டே வாட்டர்டேங்கிற மாதிரி அன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் குடிச்சிக்கிட்டு இருந்தவன். ஃப்ரெண்ட்ஸோடு போவேன், இல்லைனா மேனேஜர்களாக சேர்ந்து போய் ஒரு சனிக்கிழமை போவோம், சாப்பிடுவோம், அன்னையோட ரைட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கறிமீனை வாங்கி கொடுத்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு சரக்குலாம் அடிக்க மாட்டேன். நிம்மதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னையும் தினம் இவ குடிக்கும்போது பக்கத்தில் உட்காந்து சும்மா குடி, லைட்டாக அடி அப்படிங்கிறது, இப்படியே வந்து என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வச்சு இப்போ நானும் ஒரு குடிக்க அடிமையான வேண்டாம், போதையோட பாதையில் நானும் போய்கிட்டு தான் இருக்கேன். அப்படிங்கும்போது ஒரு மனுஷனுக்கு 2 பேர் சேர்ந்து இப்போ குடிக்கும்போது கொஞ்சமாக குடித்தா என்ன, நிறைஞ்சா குடித்தா என்ன, மூத்திரம் தானே. குடித்தாச்சு, அதை அடித்து பழகியாச்சு. அப்படிங்கும்போது இவனால் இப்போ உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட கதையாக ஆகிப்போச்சு. இவனால் நான் தான் இப்போ கெட்டு போய் உட்காந்துருக்கேன். என்னாலேயும் அந்த குடியை நானாவது அளவாக குடிச்சிட்டு 6 மணி லைவுக்கு வந்துடுறேன். இவன் முழுக்க குடிச்சிட்டு மட்டையாயிடுறான். மட்டையாகி அப்படியே மூதேவி படுத்து தூங்கினா தான் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே. போய் தொலையுது, மறுநாள் காலையில் கூட நீ எந்திரிச்சு தொலை, உன் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் கூட எந்திரி, யாரும் வேணான்டா. ஆனால் குடிச்சிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை போய் மண்டைக்குள்ளே ஏற்றுறான்ல, குடித்த உடனே அந்த இது வெளியே வந்துடுது. அரைக்கேன் வந்து யார் அன்னைக்கு இது பண்ணலாம், இவளை பழி வாங்கலாமா அவளை பழி வாங்கலாமா, இவன் என்ன பேசுனா அவன் என்ன பேசுனா அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒன்று பேசுனதை மைண்டுக்குள்ளே ஏற்றுறது. இப்போ நேற்று கூட எதனால் அந்த பிரச்சனை, மாத்திரையை நீ சும்மா போட்டுக்கிட்டு இதே பழக்கத்தை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உன் வாழ்க்கை என்ன ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. இப்போ உனக்கு என்ன குறை, முதல்ல நம்ம வாழ்கிற வாழ்க்கையை யோசிக்கணும். எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், இப்போ எப்படி நம்ம வாழ்கிறோம். ஒரு காலத்தில் நீ கஷ்டப்பட்ட, உடம்பை விற்று பிள்ளைகளை படிக்க வச்ச, இன்றைக்கி உனக்கு சுகபோக வாழ்க்கை, பணத்துக்கு பணம், உனக்கு வருமானத்துக்கு வருமானம், பிரச்சனை இல்லாத ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு, மைங்க நல்லா சேஃபு, உனக்கு இடம், இதுபோ இனிமேல் வீடு கட்டுறதுக்கு நான் தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ண போகிறேன். இதை விட ஒரு மனித வாழ்க்கைக்கு எதுங்க உங்களுக்கு நிம்மதி? இவ்வளவும் கிடைக்குதுல்ல.
நானும் வந்து என் குடும்பத்தையும் விட்டுட்டேன், முழு மூச்சாக உன் கூடயே தானே இருக்கேன். இதை விட ஒரு திருப்திகரமான வாழ்க்கை யாருக்கு அமையும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ தெரியாத பேக்குன்னு சொல்லி இவளை தான் முட்டா கூணானா இவ தான் நான் சொல்லுவேன். நான் இல்லை, பார்க்குற ஆடியன்ஸ் எல்லோரும் நீங்களும் சொல்லுவீங்க. என்ன இந்த பொம்பளைக்கு என்ன, அந்த சூர்யாவுக்கு என்ன குறை? எல்லாம் கிடைக்குது. அந்த மனுஷனை போட்டு சக்கையாக புளியிற, ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி உரியிற, அவரையே கேவலப்படுத்தி சம்பாதிக்கிற, நல்ல வருமானம், எல்லா வசதி வாய்ப்பும் வந்துருச்சு. இன்னமும் ஏன் இவளுக்கு இந்த பொறாமை குணம், எதுக்கு யாரையாவது பழி வாங்குகிற குணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்களா, யோசிக்க மாட்டீங்களா? நான் சொல்கிறதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். என் இடத்துலேருந்து யோசிங்க. ஒரு மனுஷனுக்கு இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போய் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை திக்கு தெரியாமல் ஒரு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஒரு ஆள் கரம் பிடிச்சி கை பிடிச்சி ஒரு நல்வழிப்படுத்தி கூட்டு போகிறாரு. அந்த வாழ்க்கையை நீங்கள் உதறுவீங்களா? இல்லை அவரையே பதம் பார்ப்பீங்களா? இல்லை அவரையே நோகடிப்பீங்களா? இது எல்லாமே எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கை எப்படியோ சீரழிஞ்சு சின்னவனை போய் இன்றைக்கி என்ன எப்படி நீ வாழ்ந்துக்கிட்டு இருப்ப? உனக்கு உபச்சாரிங்கிற ஒரு பேரோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. உன்னை நான் திருத்தி ஒரு நல்வழிப்படுத்தி உன்னை ஒரு பக்கமாக இருக்க வச்சு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து உன்னை இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு அடுத்த ஆம்பளைங்க மேலே மூச்சு காற்று பட்டாலே அவனை இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, குற்றாலத்தில் வச்சு ஒருத்தன் ஓடி வந்தேன், போதையில் வந்து அப்படியே கிட்ட நெருங்கினேன். நான் என்ன பண்ணேன்? ஏய் தள்ளிப்போ. யாருக்கு வரும்? சாதாரணமாக மேய்ஞ்சிட்டு போகிறவன் சொல்லி விட்டுட்டு போனால் மேய்ஞ்சிட்டு போடுன்னு விட்டுறவனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? அப்படியே அசால்ட்டாக இருப்பேன். நான் என்னை பார்த்தீங்கல்ல, யாரையாவது நெருங்க விடுறேனா? உனக்கு கற்பு இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் அதை வந்து பாதுகாக்கிறேன்ல இப்போ வரைக்கும். சரி ரைட்டு, யாரும் அடுத்த ஆள் வந்து பேசக்கூடாது, அடுத்த ஆளோட இது படக்கூடாதுன்னு சொல்லி உன்னை காவல் காக்கிறேன்ல. உனக்கு ஒரு நல்ல வழியை தானே நான் காட்டியிருக்கேன். என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? என்னை எதுக்கு நீ நோகடிக்கிற? குடும்பத்தை கூட பேசக்கூடாதுன்னா இத்தனை நாள் பேசுனேன்னா? சுமி கூட இப்போ நீங்களும் பார்க்குறீங்களங்க. நான் இப்போ ஒரு மாதம் இருக்குமா அவளுக்கு அந்த காய்கறி, அந்த முட்டை, உப்பு கண்டத்துக்கு கறி எல்லாம் வாங்கிட்டு போய் வீடியோ போட்டுட்டு வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? இப்போ வரைக்கும் நான் அந்த பக்கம் எட்டி பார்த்துருக்கேன். நாங்கள் இல்லை ஃபோன்லேயாவது பேசுகிறேன். நாங்கள் இல்லைங்க, ஒரு சந்தர்ப்ப சூழல் எனக்கு வந்து தீபா அனுப்புது, இந்த மாதிரி சிஎஸ்ஆர் பொண்டாட்டி மேலே போட்டுட்டேன் இந்தாயா டோமருன்னு சொல்லி அனுப்பும்போது அதை பார்க்கும் பொழுது என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கக்கூட கூடாதா? நியாயத்தை நீங்களே சொல்லுங்கள். ஒரு வார்த்தை கேட்டது தப்பா? இதை மைண்டில் வச்சுக்கிறது. அந்த பொண்ணு சரி உன் மகனை பேசிச்சுங்கிற இந்த விஷயத்துக்கு வர்றேன். இதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இனிமேல் இந்த விஷயத்துலங்க யார் விஷயம்? இந்த மதுரையில் ஒரு சம்பவம் நான் பேசிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கல, பேச்சுவார்த்தை எங்கள் மேலே கூட எஃப்ஐஆர் போட்டு அந்த பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கல, இந்த விஷயத்துக்கு வர்றேன். முக்கியமான விஷயம் இதுதான், எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க. இனிமேல் இது சம்மந்தமாக என் மேலேயே எஃப்ஐஆரே இருந்தாலும் நான் அதை பற்றி போய் அவங்கள பழி வாங்கணும்னோ இல்லை வந்து சூர்யாவை வந்து நான் போய் பழி வாங்க வைக்கணும்னோ நான் யோசிக்கவே மாட்டேன். இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். இது ஏன் பிரச்சனை கிடையாது, சூர்யாவோட பிரச்சனை, அந்த பொண்ணோட பிரச்சனை. ரெண்டு பேரும் சேர்த்து பேசி சமரசமாக போனால் போகட்டும். இல்லையா இவ இன்னும் போய் வக்கீலுக்கு ஃபீஸும் கொடுத்துக்கிட்டு இதை வந்து பெருசாக்கிக்கிட்டே கிடந்தாலும் எனக்கு வந்து தேவை கிடையாது. ஏதோ அந்த விஷயத்தில் மூக்க நுழைஞ்சதுக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு ஒரு எஃப்ஐஆர். நானும் வந்து ரிமாண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். இன்னமும் வந்துக்கிட்டு இவன் அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இந்த பிரச்சனையை விடமாட்டேன், நான் பழி தீக்காமல் விடமாட்டேன்னு வந்து பேசிக்கிட்டே கிடந்தான்னா கிடக்கட்டும். எனக்கு இதுக்கு இனிமேல் எந்த சம்மந்தம் கிடையாது. இதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போனால் நான் பாட்டுக்கு வருவேன், நீ எங்கே கூப்பிட்டாலும் வருவேன். இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போய் நீ தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்க. நடந்தது நடந்து போச்சு. நீயும் பல விஷயங்கள் பேசியிருக்க, அவளும் பேசியிருக்கா. அவள் பேசுனதில் ஒரு சில வார்த்தைகள் முந்திருச்சு, சில வார்த்தைகள் நீ பேசுனது முந்தி இருக்கும். ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டீங்க. சில விஷயங்கள் வந்து இதே ஓம் பிள்ளையாக இருந்தால் விடுவியான்னு சொல்லி கேட்டால் விட்டுருவேன் நானும். சரி போய் தொலையட்டும், இதோட பஞ்சாயத்து வேணாம். மனுஷனுக்கு மன நிம்மதி தான் முக்கியம். சும்மா வந்துக்கிட்டு ஒரு பிரச்சனையை போட்டுட்டு அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு மன உளைச்சல் ஆகிறதுக்கு போய் தொலைன்னு விட்டுட்டு அந்த ஏற்கனவே நடந்த விஷயத்துலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு வழியப்பார். கேட்டால் என்ன சொல்கிறா? நான் இவ்வளோ தூரம் எனக்கு காசு செலவாகி போச்சு, நான் வந்து செல்ஃபோன் போச்சு. போயிட்டு போகுது, மனுஷன் வரும்போது ஒன்றும் கொண்டுகிட்டு வரல, போகும்போது உன் செல்ஃபோனையோட உள்ளே வச்சு உன்னை இப்போ எரிக்க போகிறாங்க. இல்லை என்னைய வந்து என் செல்ஃபோனோட இருந்தால் நான் 2 ஃபோன் வச்சுருக்கேன், என் 2 ஃபோனையும் வச்சா உள்ளே வச்சு புதைக்க போகிறாங்க. ஒன்றுமே கிடையாது. நீ இந்த ஃபோன் இன்றைக்கி நாளைக்கு உன் மகனுக்கு போகும், இல்லை நான் வச்சுருக்கிற ஃபோனு சுமிக்கு போகலாம், இல்லை என் பெரிய பையலுக்கு போகலாம், சின்ன பையலுக்கு போகலாம், இல்லை நீயே கூட விற்று அதை அந்த காசை அனுபவிக்கலாம். நம்ம இருக்கிற வரைக்கும் தான், நம்ம இந்த உயிரில் உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு சொந்தம். இந்த காற்று வாங்குறேன்னா இந்த
இந்த ஃபேனில் வாங்குகிற காற்று இப்போ தான் எனக்கு சொந்தம். இதே வந்து நான் மண்ணோட மண்ணாக போயிட்டேன்னா எனக்கு என்ன இப்போ கபர்ஸ்தானுக்குள்ளே பேனை வச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்க போகிறேன்னா கிடையாது. அனுபவிக்கிற பைக்கு இன்றைக்கி நான் ஓட்டுற பைக்கை நாளைக்கு இன்னொருத்தையும் ஓட்டுவேன். உன்னையை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், உன்னையை நாளைக்கு எவனோ ஒருத்தையும் ஓட்ட போகிறேன். வாழ்க்கைங்கிறது அவ்வளோதாங்க, முடிச்சு போச்சுங்க. சும்மா போட்டுக்கிட்டு நீயா நானான்னு ஈகோ, இந்த பொறாமை, இதெல்லாம் வாழ்க்கையில் இது பண்ணி என்ன பண்ண போகிறேன்? முடிச்சு விட்டுட்டு அடுத்து வந்து இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக வாழ பழகு. பொறாமை ஒரு ஆளுக்கு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, இந்த இதே வேணாம். பகைமையை மறந்து போங்க. மன்னார்குடி உனக்கும் தான் சொல்கிறேன், பிரச்சனைகளை முடிங்க. நீயும் அவளை ஏகப்பட்ட வார்த்தைகள் பேசியிருக்க, கெட்ட வார்த்தைகளை வந்து நீ வந்து மீடியாக்குள்ளே அனுப்பியிருக்க. அதை எனக்கு கட் பண்ணி வேற சுமி அனுப்புனா. இங்கே பாருங்க, அழுதா. அதுபோல் நான் சொல்கிறது ஓப்பனாகவே உடச்சே விடுறேன். நிறைய அழுதா. என்னைய நான் இப்படி சொன்னேன்னு சொல்கிறாங்களே, அவங்கள இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டேன்னு. இதை விட பல மடங்கு வார்த்தைகளை அந்த பொண்ணு என்னைய பேசியிருக்கு. 1000 தேனா போட்டிருக்கு. இது போக நம்ம மகனை பற்றியும் பேசியிருக்கு. அவனை வந்து நீ அவன் மையம் படம் இருக்குது, நீ இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்கு. நான் ஒரு வார்த்தை பேசினா அவங்க 10 வார்த்தை பேசியிருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை முடிஞ்சு போச்சுல, அதோட விட வேண்டியது தானே. இப்போ எதுக்கு என் மேலே போய் இந்த மாதிரி சிஎஸ்ஆரை போட்டு என்னை கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை எதுக்கு அலைய விடணும்? இது எதுக்கு பழி வாங்குற உணர்ச்சி அப்படின்னு சொல்லி அவளும் அழுகிற. நீயும் என்கிட்ட அழுத. என்னை இந்த மாதிரி கேட்டுருச்சியா, என் வயசை இது பண்ணி சொல்கிறது, நீ வந்து அந்த மாதிரி பிள்ளை இல்லாதவன் பேசுகிறது நிறையா பேசியிருக்குன்னு சொன்னேன். 2 பேருமே மாறி மாறி பேசியிருக்கீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த பிரச்சனைகளை விட்டுட்டு வாழ்க்கையை சுதந்திரத்தணும். இனிமேலாவது இன்னையிலிருந்தாவது ஒரு முடிவு எடுங்க. சுதந்திரமாக வாழுங்க, சுதந்திரமாக பேசுங்க. உங்கள் கருத்துக்களை மக்கள் பண்ணிக்கலாம். ஜாலியாக லைவ் போடுற, ஏதோ என்னையை பற்றி பேசுகிற, இல்லை பெட்ரோல் கிளவியை பேசுகிற, ஏதாச்சும் காமெடியாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிற, பூரா புளிக்குழம்புங்கிற, ஆமையை அவிச்சு வச்சோங்கிற, இதை மாதிரி ஜாலியாக பேசுங்க, காமெடியாக போங்க. உங்களை யாரும் வெறுக்க போகிறது கிடையாது. பகைமையை வளர்க்காதீங்க. இவளை பற்றி பேசுகிறது, இவள் பதிலுக்கு ஒன்றையே பேசுகிறது, அந்த மாதிரி வேணாம். அந்த அளவுக்கு அவள் வந்து ஒருத்து பீஸு கிடையாது. மன்னார் உனக்கு தான் சொல்கிறேன், பேசுவா வாய்கிலேயே அப்படியே லைவில் உட்காந்துட்டு ஊயிப்பா. பிரச்சனைன்னு வந்தால் மட்டையாக மடங்கிடுவா. என்னைய மாதிரி தான். நான் எப்படி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வரதுக்கு முன்னால் வீரவசனம் பேசுவேன். பிரச்சனைனா ஏதாவது ஒன்று பேசுனேன்னா ஓரமாக நீ தூக்கி குத்த வச்சு உட்கார வச்சுருவாங்க. அவமானப்படாத இடமே இல்லை. நான் அப்படிலாம் பார்த்தா என்னைய மாதிரி அவமானப்பட்ட பிறவி உலகத்திலே கிடையாது. நான் எத்தனை இடத்துல அவமானப்பட்டிருக்கேன். ஜெயிலுக்குள்ளே அவமானப்பட்டிருக்கேன், காவல் நிலையத்தில் அவமானப்பட்டிருக்கேன். இப்போ கூட சமீபத்தில் இந்த பிரச்சனையாக போனப்போ கூட மதுரையில் இங்கே உள்ள ஸ்டேஷனில் அவமானத்துக்கு மேலே அவமானப்பட்டேன். அவ்வளோ வயசுக்கு மரியாதை இல்லாமல் கூட என்னை பல வார்த்தைகளை கேட்டாங்க. நான் எதையாவது மனசில் வச்சுக்கிறேன்னா, நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ, யாரால் இன்றைக்கி அவமானப்படணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும். என் வாழ்க்கையில் அதை நடந்துக்கிட்டு இருக்கு. நான்லாம் ஜெயிலுக்கு, எங்கள் அப்பாலாம் வந்து அந்த பிள்ளை சொன்ன மாதிரி ஜெயிலுக்கோ இல்லை காவல் நிலையத்துக்கோ போலீஸ் ஸ்டேஷன் வாசல் கூட மிதிக்காத குடும்பம் தான் எங்கள் குடும்பம். இன்றைக்கி பாருங்கள், மாதத்தில் 2-3 வாய்தா, ஸ்டேஷனு, வக்கீல் ஃபீஸு, இதே எஃப்ஐஆர், சிஎஸ்ஆர், மான நஷ்ட வழக்கு, வக்கீல் நோட்டீஸு பூரா பார்த்து எங்களுக்கு அதுவே பழகி போச்சு. அந்த அளவுக்கு என் வாழ்க்கை எவ்வளோக்கு எவ்வளோ உயர்ந்து இருந்தோ, தரம் உயர்ந்து இருந்துச்சோ, இன்றைக்கி அந்தளவுக்கு தரம் தாழ்ந்து போயிடுச்சு. புரியுதுங்களா? அதனால் நான் இப்போ யோசிக்கிறேன், எனக்கு ஏன்டா இப்படி இவ்வளோ பிரச்சனையோடு வாழ்கிறோம். நானே நினைப்பேன், எனக்கு நானே யோசிப்பேன், எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும்? இத்தனை கேஸை நம்ம ஒரு ஆள் மண்டையை போட்டோம்னா எல்லாம் அதை முடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி நினைப்பேன். எதுக்கு நம்ம அதுக்காக பிறந்தோம்? சாகிறதுன்னு நினச்சா எப்படி வேணாலும் ஒரு மனுஷன் செத்துடலாம். ஆனால் வாழணும், வாழ்ந்து காட்டணும். எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. மீடியா நம்ம இருக்கிறது வலைதளம். அதே மாதிரி தான் சூர்யாவுக்கும் சொல்கிறேன், வலைதளம்னா 4 விமர்சனங்களை வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் தாங்கணும், எல்லாத்தையும் கடந்து போகணும். வாழ்க்கையில் நீ முன்னேறணும்னா உனக்கு பல பேர் உன்னை ட்ரிகர் பண்ணி உன்னை ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது பேசுவாங்க, சாடமாடையாக பேசுவாங்க, குத்தி காட்டுவாங்க. நீ ஊரில் உள்ளவ கிடையாது, நீ வந்தேறிப்பாங்க. என்ன வேணாலும் பேசிட்டு போன்னு சொல்லிட்டு எதையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உன் இலக்கை நோக்கி போ. வாழ்க்கையில் நீ ஜெயிப்ப. அதை விட்டுட்டு ஒன்றா நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா? மூக்குன்னு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும். அதை மாதிரி தான் யூடியூப்புன்னு இருந்தால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். 4 பக்கமும் 4 ஏவுகணைகள் வரும். 4 பேர் அம்பை விட்டு உன்னை அவமானப்படுத்த அசிங்கப்படுத்த தான் செய்வாங்க. எல்லாத்தையும் தாங்கி அதெல்லாம் மீறி முன்னேறி போனால் தான் உன் வாழ்க்கையில் நீ ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும். இதை மைண்டில் வச்சுக்க. அவ்வளோதான் சொல்லுவேன். சுமிக்கு அதை தான் சொல்கிறேன். வளவலன்னு பேச விரும்பலை. நான் இருக்கேன், எதனாலும் வந்து நிற்பேன், வர்றேன். கவலைப்படாத. பிரச்சனைனா அதை எப்படி பேஸ் பண்ணணுங்கிறதுக்கு உனக்கு ஐடியா தர்றேன்.
ஏன்னா நான் முழுக்க வந்து இருக்கவும் முடியாது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ற சூழல்லையும் இல்லை. பிரச்சனைகள் எல்லாருமே வாழ்க்கை பிரிஞ்சு நீ ஒரு பக்கம் போயிட்டா, நான் ஒரு பக்கம் போயிட்டேன். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் முன்னால் வந்து நிற்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோடு இரு. எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன், மன்னார்குடிகிட்டையும் பேசுகிறேன். அதே மாதிரி இந்த பிரச்சனையும் முடிகிறதுக்கு யார் மூலமாவது வாங்க, மதுரை பிரச்சனை முடிகிறதுக்கும் வாங்க. நானே நின்று முன்னால் இருந்து பேசி, இது 3வது தடவை. 2 தடவை வந்துட்டு பிரச்சனை முடியாமல் திரும்பி போயிட்டீங்க. இது 3வது டைம். நான் இருக்கேன், வாங்க பேசி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். வளர்க்க வேணாம், வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள், அவங்கவுங்க திறமையில் முன்னேற பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. நன்றி மக்களே. நான் பேசுனதில் இன்றைக்கி எந்த தப்பு இல்லை. இதுதான் நடப்பு, தெரிஞ்சுக்கங்க. நன்றி. உங்கள் இதை கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.